ஐயோ ரியாவின் அப்பா, நீங்க மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிட்டீங்களா? இந்த காரை மீண்டும் எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? எத்தனை தடவை சொன்ன இந்த உடஞ்ச பழைய காரை தூக்கி எரிஞ்சிடுங்கன்னு. ஆனா நீங்க எப்பவும் பிடிவாதமா இருப்பீங்க. சீச்சி, பாருங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் மண்ணு தான் விழுகிறது. இன்று நான் உங்களை வீட்டுக்குள் வரவிட மாட்டேன். ஐயோ, இந்த பைத்தியக்காரி மீண்டும் ஆரம்பிச்சிட்டாலே. கேளு, எத்தனை தடவை சொல்றது? இது உடைந்த கார் இல்ல. இந்த காரை எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சார் தானே கொடுத்தார். ரொம்ப நாளா அப்படியே இருந்ததுனால இதுல மண் படிஞ்சு போயிருக்கு. இப்போ நினைச்சு பாரு, திடீர்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சார் வந்து இந்த காரை பார்த்தா என்ன சொல்லுவார்? போங்கப்பா, ஒவ்வொரு தடவையும் இதே கதையை தான் சொல்றீங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சாரின் கார் அவர் பார்க்க வருவார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்ததே இல்ல. இந்த முறை இரவில் வீட்டுக்குள் வரணும்னா இந்த காரை புதுசு மாதிரி மாற்றி வைங்க. இல்லனா இந்த காரால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேல் இந்த காரை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் பாரு, இந்த முறை நான் அப்படி ஒரு அதிசயம் பண்ணுவேன். இந்த கார் புதுசு மாதிரி மின்னும். அவ்வளவு சுத்தமா இருக்கும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சார் தானே, பார்த்து ஆச்சரியப்படுவார். கொஞ்ச நேரம் மட்டும் ஆகும். அது வரைக்கும் நீ இந்த முழு வேலைக்குமான வீடியோவை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண. பழைய அழுக்கு காரை எப்படி புதுசு மாதிரி மாத்துறதுன்னு எல்லாரும் கத்துக்கட்டும். ரியாவின் அப்பா, வீடியோவெல்லாம் நான் அப்லோட் பண்றேன். ஆனா இந்த காலத்துல ஏழை மக்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நல்ல மனிதர்கள் எங்க இருக்காங்க? நாமளும் பணக்காரங்களா இருந்திருந்தா மக்கள் நம்மளையும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஐயோ பைத்தியமே, ஏன் இப்படி நினைக்கிற? கவலைப்படாத, இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்காங்க. பாரு, இன்று எல்லாரும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட்ல ஒரு சிவப்பு இதயத்தையும் போடுவாங்க.